சென்னை ஆழ்வார்பேட்டை செக்மெட் கிளப்பின் மேற்கூரை இடிந்து 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் கேளிக்கை விடுதியின் மேலாளர் சதீஷ் உட்பட 12 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இந்த விசாரணை குறித்து சொல்லுங்க. சென்னை ஆழ்வார்பேட்டை அருகே சேமியர் சாலையில இந்த செக்மெட் பார் மற்றும் சேமியர்ஸ் ரீக்ரியேஷன் கிளப் என்ற ஒரு தனியார் மதுபான விடுதி ஒன்று செயல்பட்டு வந்தது. இந்த விடுதியினுடைய மேற்கூரை நேற்று இரவு இடிந்து விழுந்ததுல 3 பேர் உயிரிழந்தார்கள். அந்த மதுபான விடுதியில் பணிபுரிந்த மணிப்பூரை சேர்ந்த மேக்ஸ் என்ற ஒரு இளைஞர், வள்ளி என்ற ஒரு திருநங்கை மற்றும் சைக்ளோன் ராஜ் என்ற ஒரு நபர் என 3 பேர் இந்த இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிரிழந்து விட்டார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் எல்லாம் விரைந்து அங்கே மீட்பு பணிகள் நள்ளிரவு வரை நீண்டது. இது தொடர்பாக அபிராமபுரம் காவல் நிலைய போலீசார் ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது 304A என்ற ஒரு பிரிவில் கவனக்குறைவால் மரணம் விளைவித்தல் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது யார் மீது இந்த வழக்கை பதிவு செய்தது, யாருடைய கவனக்குறைவால் இது நடந்தது என்பது தொடர்பாக தான் தற்பொழுது விசாரணை நடத்தப்படுகிறது. அதற்காக அந்த மதுபான விடுதியினுடைய மேலாளர் சதீஷ் உட்பட 12 பேரிடம் அபிராமபுரம் போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தேவைப்படும் பட்சத்தில் சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனை பெற்று இந்த மதுபான விடுதியினுடைய நிர்வாகிகளுக்கு இதில் கவனக்குறைவாக அதில் அவர்கள் செயல்பட்டார்கள் என்று தெரிய வந்தால், முகாந்திரம் வந்தால் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்படும், அவர்கள் மீதும் பெயர் சேர்க்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது எதனால் இந்த விபத்து நடந்தது என்பது தொடர்பாக தான் தற்பொழுது தீயணைப்பு துறையினர், அதே போல தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் வந்திருக்கிறார்கள் என்பதனால அவர்களிடமும் அது தொடர்பான அறிக்கையை பெற்று அதன் அடிப்படையில் தான் காவல்துறை விசாரணை மேற்கொள்வார்கள். அருகிலேயே மெட்ரோ ரயிலினுடைய அதற்கான பணிகளும் நடந்து கொண்டிருப்பதனால அதனால் இந்த அதிர்வினால் இந்த விபத்து நடந்ததா அல்லது வேறு என்ன காரணம் என்பது தொடர்பாகத்தான் இந்த விசாரணை தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணன்.